ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். பேசிக் டாபிக் தான். ஆனால் வந்து இதில் டைம் கன்சியூமிங் இல்லாமல் எப்படி சீக்கிரமாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு மெத்தட் இருக்குது, சரிங்களா? ஓகே, பிஃபோர் த ஹேண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை ஆப்டிடியூட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். டூ சப்ஸ்கிரைப் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நம்ம ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் ஸ்பிளிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குமா, அந்த ஏவையும் சியும் மல்டிப்ளையே பண்ணாமல் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பெரிய வேல்யூவே எடுக்காம நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண போகிறோம். அதாவது நம்பர்ஸில் வி ஆர் ஜஸ்ட் டூயிங் மேஜிக். ஓகேவா? வாங்க சார், நம்ம இன்னைக்கு போய் டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் த ஹேண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா, இந்த யாருமே இதை எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஓகே, ட்ரெடிஷ்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலா வந்து இது. பட் இது டைம் கன்சியூமிங். ஓகே, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நோட்ஸில் ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. பட் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இது வந்து யூஸ் பண்ணுவோம் மக்களே. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பியினுடைய சைன் வந்து இப்படி மைனஸ் பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா ரூட்ஸ் வந்து பிளஸ் பிளஸ்ன்னு வரும். பிளஸ் பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்ல மைனஸ் மைனஸ்னு வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஞாபகம் வைப்பனோ அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் ஓகே, இதே டேபிளில் வரைஞ்சி எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே. சார், இது ரெண்டையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது கண்டிப்பாக ஆப்வியஸாக மைனஸ் ப்ளஸ்னு இருந்தால் ப்ளஸ் ப்ளஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ் ப்ளஸ்னு இருந்தால் மைனஸ் மைனஸ்னு கண்ணை மூடிட்டு போட்டுறோம். அடுத்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்க. இப்போ இதை ஒரு பேஸாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இந்த சைன் மாறி வந்துச்சு, அதாவது பிளஸ் மைனஸ்னு வந்துச்சு, பி பிளஸ் சி மைனஸ் இந்த தேர்டில் இருக்கு பாருங்க, இப்படி வந்துச்சு அப்படின்னா மாறி வரும். அதாவது பெரிய நம்பருக்கு சைன் வந்து சின்ன சைன் வரும், நெகட்டிவ் சைன் வரும், மாறி வரும். நான் 10ங்கிறது கிரேட்டர் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், 10 5. ஓகேங்களா? மாறி வரும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அதாவது இங்கே ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற ஈக்குவேஷன் நமக்கு சாரி அடுத்த சைட் போயிடுச்சு. இந்த ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற ஈக்குவேஷன் மாறி இந்த மைனஸ் ப்ளஸ் மாறி வந்துச்சுன்னா மாறி வரும். ஓகே, இதே இங்கே மைனஸ் அடுத்து இன்னொரு இது மூணுன்னா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்வியஸாக வந்து அடுத்த ஃபோர்த் ஒன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். என்னது அப்படின்னா மைனஸ் மைனஸ்னு வந்துச்சுன்னா எப்பவும் போல பெரிய நம்பருக்கு பெரிய சைன், சின்ன நம்பருக்கு சின்ன சைன். அது நார்மலாக அப்படி இருக்கு. இந்த டேபிளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போட 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக டக்குன்னு வந்துடும். ஓகே சார், இப்போ வாங்க, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மெத்தடை பார்க்கலாம். சரிங்களா? நானும் ரேண்டமாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் எடுத்து வந்திருக்கேன். நானும் சால்வ் எல்லாம் பண்ணி பார்க்கல. இது நீங்கள் ஆப்வியஸாக என்ன பண்ணுவீங்க, 396 இப்படியே போட்டுடலாம். ஏன்னா இங்கே 1ஆல் மல்டிப்ளை தான், நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே 9 இன்டூ 95 இருக்கு. நான் 9 இன்டூ 95 போட்டு 950 மைனஸ் 95 போட்டு 855லாம் போட மாட்டேன். அது போடுறதே வேஸ்ட்டு. அதை போடாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வாங்க சார், மேடம் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு சம்மே பார்த்துருவோம். நம்ம 396ன்னு இருக்கு. சரிங்களா? இதை எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னா 40னா ஆப்வியஸாக எல்லாருமே டிவைடட் பை 4 அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். 8 பேலன்ஸ் 76 கரெக்டா? சாரி, 8 வராது. 36னா 9 டைம்ஸில் 9 பேலன்ஸ் 36 9. ஓகே, 99 இன்ட்டு 4ன்னு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஸ்மார்ட் ஸ்பிளிட் மெத்தட். இப்போ 99 இன்ட்டு 4 இதை வந்து 9, இதை 11. எக்ஸாமில் வந்து இன்டூலாம் எழுதாதீங்க, இந்த இடத்துல இன்டூலாம் போடாதீங்க. 4ன்னு எழுதலாமா? கரெக்டா? 9 11 4ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, ஏதாவது 40, இந்த சம் வந்து 40 தானே கொண்டு வரணும். 40 கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. கொண்டு வர முடியல. ஓகே, இந்த ஒன்று 9 ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லை 4 ஸ்ப்ளிட் பண்ணலாம். நான் 4 ஸ்ப்ளிட் பண்ணுறேன், ஏன்னா மைண்ட்லேயே போட்டேன் 22 இன்ட்டு 18 போட்டால் கரெக்டாக வரும்னு. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, இந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ போடுங்க 22 இன்ட்டு 18 கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இதை ரெண்டையும் சம் பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வரும்? 40 வரும். பாருங்க,
40 வருதா? இத யோசிக்கவே வேண்டியதில்ல. எக்ஸாம்ல வந்து டக்குன்னு போட்டுறலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், டிவைடட் பை 4 ஆல டிவைட் ஆகும். 96 4 ஆல டிவைட் ஆகும்ன்னு போட்டு டிவைட் பண்ணி டக்குன்னு போட்டேன் பாத்தீங்களா? அதாவது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு போட்டுறலாம். ஏன்னா இதை நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்ல. இப்ப பாருங்களேன், செகண்ட் சம் பாருங்க. இது வந்து ஒரு டெமோக்காக தான் 3 ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா 20 சம் சால்வ் பண்ணி பார்க்க போறோம். இதே ஸ்மார்ட் ஸ்ப்ளிட் மெத்தட்ல டக்குன்னு சால்வ் பண்ண போறோம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இங்க 9 வந்துச்சு, அடுத்ததுல ஏதாவது 3x² இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு ட்ரிக் இருக்கு. டிவைடே பண்ணாம நிறைய ட்ரிக் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க சார். 9 into 95 இருக்கு மேடம். பாருங்க, 9 95 நீங்க ரஃப் ஒர்க்ல எழுதுறீங்க. இன்டூ கூட போடாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ 64 நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? 95 19 into 5 பிரிக்கலாமா? 19 5 9 இருக்கு. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 9 5 ஆர் 45. 45 into 19 போட்டா 45, இங்க 19. சம் எவ்வளவு வரும்? 64 55 64. கரெக்ட், வந்துருச்சுல்ல? அவ்வளவுதான். பாத்தீங்களா? இப்போ நான் 9 into 95 பண்ணி 855 எடுத்து 855 64 ஆல கொண்டு வரணும். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கொண்டு வராம ஜஸ்ட் நம்ம வந்து இங்க இந்த மல்டிப்ளையே பண்ணாம ஃபேக்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்றோம். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஸ்ப்ளிட் மெத்தட். இது நானா ஒரு பேர் வச்சுக்கிட்டது தான். நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி வந்து ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? வாங்க அடுத்த சம் பாயிடலாம். இது ஒன்றுவே தான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கிளாரிஃபை ஆகிட்டீங்க. அடுத்து நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இது கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா 20 சம்ம டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த ஒரு வீடியோ போதும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நானும் பண்ணுறேன். இப்படி 24 55 எழுதிக்கிறேன். இதை 12, இது 2, இதை 5, இதை 11. இதை மாதிரி ரேண்டமாக பிரிக்கிறேன். நீங்கள் 6 into 4 கூட பிரிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ பாருங்க, 86 வரணும். 60 into 22 போட்டால் 60 into 22 வரல. இப்படி தான் ரேண்டமாக செக் பண்ணணும் மக்களே. ஓகே, 55 into 24 வருதா? அதான் வரலையா? அதான் ஆல்ரெடி இருக்கே, அது வரல. ஓகே, சரி, எனக்கு வரல. ஸோ ஐ எம் டூயிங் எகெயின். இப்படி இருக்கு. நீங்கள் 6 4ன்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா 2 2ன்னு எழுதி எப்படி ஏதாவது ஒன்று பண்ணி கண்டுபிடிக்கணும். 20 into 66 வருது பார்த்தீங்களா? எஸ், இந்த 5 4s are 20, 6 11s are 66. இப்போ 86 வருது. அவ்வளோதான். இதுதான் வந்து இவ்வளோ பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். யோசிச்சு பாருங்க, 24 into 55 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அது 86ஆல வர மாதிரி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு போட்டேன் பார்த்தீங்களா? அதாவது பண்ணியிருக்கோம், பட் ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்படி தான் நம்பர்ஸில் விளையாடணும். ஓகேவா? இன்னொரு பேசிக்காக ஒன்று சொல்லித்தரேன். ஓகே, இது வந்து ஒரு போனஸ் டிப் மக்களே. நான் இதை பேசிக் இன்னொரு டிப் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இந்த சி வேல்யூ நீங்கள் சம்மில் வந்து இப்படி தான் இருக்கும். ரெண்டும் மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் நோ ரிலேஷன்ஷிப், ஏன்னா இப்படி தான் வரும். இது வந்து நீங்கள் சால்வே பண்ணாமல் போட்டுடலாம். இது ஒரு போனஸ் டிப். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வேணா நான் உங்களுக்கு எந்த சம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணீங்கனாலும் ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் சி இதுதான் வரும். நான் இதவே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிட்டா? எக்ஸ் எவ்வளோ? 15னா 3 2s 5 3s ஆரா? ஓகே, இங்கே என்ன வந்திருக்கு? மைனஸ் ப்ளஸ் இல்லாமல் சம்மு மாறி வந்திருக்கு. அதனால் இதுக்கு ப்ளஸ், இது ப்ளஸ். அவ்வளோதான். இது இப்படி டக்குன்னு யோசிச்சு போட்டுறணும். அந்த டேபிளை யோசிச்சு இங்கே மைனஸ் மைனஸ்னு இருக்குது. கரெக்டா? அப்போ அந்த டேபிளில் என்ன வேல்யூ வரும்? ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் மைனஸு, மைனஸ் மைனஸ்னு இருந்ததுன்னா பெரிய நம்பருக்கு பெரிய சைன், சின்ன நம்பருக்கு சின்ன சைன். இப்போ பாருங்கள், 60 இருக்குது சார், 7 இருக்குது சார். எப்படி சார்? 60 நீங்கள் 2 into 13 வச்சுக்கோங்க சார். மல்டிப்ளை பண்ணாதீங்க, நான் ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதை 7 எப்படி கொண்டு வரலாம்? இது ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரியுது. 12 5 சார்னு போட்டால் 7. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, இதை 6ஆகவும் இதை 5ஆகவும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 12 இங்கே 5, கரெக்டுங்களா? 12 into 5 6. சார், நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். நான் ஒரு போனஸ் டிப். சரி வாங்க, இந்த சம்மை முடிச்சிருவோம். 12 5 12 5 பெரிய நம்பருக்கு பெரிய சைன், சின்ன நம்பருக்கு சின்ன சைன். இப்போ 12 வந்து இதை 2 விட பெருசாக இருக்கும். ஓகே, இந்த 3 வந்து இதை 5 விட பெருசாக இருக்கும். ஸோ நோ ரிலேஷன்ஷிப். சரிங்களா?
பாத்தீங்களா? இப்படித்தான் வந்து டக்குன்னு கால்குலேட் பண்ணணும். இது 2யும் மட்டும் கம்பேர் பண்ணா போதும். 4யும் பெர்முடேஷன், காம்பினேஷன் வச்செல்லாம் கம்பேர் பண்ண வேண்டியது இல்ல. சார் இது ஏன் சார் இப்படி வருது அப்படின்னா, இதுக்கு உண்டான ரிலேஷன் மக்களே. இது ஒரு வேற டைப் ஆஃப் ஈக்குவேஷன். ஏ, பிக்கும் வேற சைன். இதுவும் வேற சைன். நீங்க எந்த மாரி சைன்ஸ் போட்டு நீங்க ட்ரை பண்ணாலும் இப்படித்தான் வரும்னு ஒரு டெரிவேஷன் மாரி ஃபார்முலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இத வந்து மைனஸ் சி அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்னொரு ரிலேஷன்ஷிப் கேனாட் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? போனஸ் டிப் கேட்டீங்கல்ல, இப்ப சொல்லட்டுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 15 ஒண்ணு இருக்கு. இத வந்து 5 இன்டூ 10ன்னு எழுதலாம். இப்போ நீங்க இந்த ஸ்மார்ட் ஃபேக்டர்ல இந்த 12 இன்டூ 6 அதெல்லாம் இதே பண்ணாம, இப்ப 5 இன்டூ 10 இந்த 10லிருந்து 2 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணி 10 இன்டூ இது இப்படித்தான் 50 எடுத்தா வேணாம். வேற 88 எடுப்போம். இப்போ 8 இன்டூ 11ன்னு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 இருக்கு இந்த 8க்குள்ள. இந்த 4 எடுத்து இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா 2 ஆயிரும். ஏன்னா டிவைட் பை 2 4 ஆயிரும். 2 ஆயிரும். அது இன்டூ 4 ஆகும். அப்ப 44. இதே மாதிரி தான். இப்ப இங்கிருந்து 11 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 11 எடுத்தீங்கன்னா 4 ஆயிரும் அது. 22 இன்டூ 4. இந்த மாதிரி சம்ஸை வந்து இப்போ இப்படி இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், இந்த சம்முக்கு பாருங்களேன், 16 இருக்கா? 16 இருக்கு. இப்ப 2 இன்டூ 13 இருக்கு. இது எனக்கு அப்ளிகபிள் ஆகல. 7 சம் வரல. இப்ப இங்கிருந்து 6 எடுத்து மல்டிப்ளை பண்றேன். இப்ப இங்க 6 ஆல டிவைட் ஆயிரும். 12 இன்டூ 5. இப்ப பாக்குறேன் 7 இருக்கா? இந்த மாதிரி நீங்க வந்து போடலாம். அதாவது நம்பர்ஸ்ல we need to play with numbers. டக்குன்னு போடணும். உங்களுக்கு மைண்டுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் சம்க்குள்ள போயிடலாம். சரிங்களா? வாங்க டக்குன்னு 20 சம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1x கண்டுபிடிக்கிறோம். 112ன்னு இருக்கு. ஓகே, 8 ஆலே டிவைட் பண்ணிடுவோம். 1 3 14. இதை 14 இன்டூ 8. 14 + 8 நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. 21 தான் வருது. இதை இங்கிருந்து 7 தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அதுவும் ஆகாது. ஓகே, இங்கிருந்து 2 தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 7 இன்டூ 2 ஆல் டிவைட் ஆகும். 2 ஆல் இன்டூ ஆகும். 7 இன்டூ 16 23 வருதா? கரெக்டுங்களா? இந்த மாதிரி தான் போடணும். இதை நீங்கள் ஸ்மார்ட் ஃபேக்டர் ஸ்பிளிட் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா இப்போ 14 இருக்குது, 8 இருக்குது. இதை 7 2ன்னு பிரிச்சுக்கலாம். இதை 8ன்னு பிரிச்சுக்கலாம். 16 இன்டூ 7 அவ்வளோதான். பாருங்க, இது மைனஸ் ப்ளஸ்னுங்கிறங்காட்டி ரெண்டுமே சேம். எக்ஸ் வந்து இந்த வேல்யூ. ஒய்க்கு 75 மக்களே பார்த்தோன்னே தெரிஞ்சு 15 5 சார். அப்போ தான் 10 வரும். இது எப்படி மாறி வந்திருக்கு? அப்போ பெரிய நம்பருக்கு சின்ன சைன், சின்ன நம்பருக்கு பெரிய சைன். ப்ளஸ் எல்லாம் போடாதீங்க. இப்போ செக் பண்ணுங்க. 7 வந்து இதை விட பெருசாக இருக்குது, இதை விடையும் பெருசாக இருக்குது. 16 வந்து இதை விட பெருசாக இருக்குது, இதை விடையும் பெருசாக இருக்குது. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். கரெக்டா? ஆப்ஷன் ஏ, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். செகண்ட் சம் வாங்க. சார் வாங்க சார். மேடம் இப்போ பாருங்க, இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் டிவைட் பை 3 டிவைட் பை 6 பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. டிவைடே பண்ணாமல் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, எக்ஸ் கண்டுபிடிங்க. 3 இன்டூ 60 இருக்கு. 27 வரணும். இதை 12 5ன்னு பிரிப்போம். கரெக்டு தானே? அப்போ இங்கே 3 அப்படியே வந்துடும். வந்துருச்சு பாருங்க. 15 இன்டூ 12 போட்டால் 27 வந்துருச்சு. 15 இன்டூ 12. சார் இப்போ இந்த இதுக்கும் ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். நான் அந்த ட்ரிக்கை சொல்லித்தரேன். இது 3x² இருக்கு, இது 6x² இருக்கு. இந்த ஈக்குவேஷனவே 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது டோட்டலாக மாறும். ஆனால் அந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணாமல் வாட் ஐம் டூயிங் இஸ் அந்த ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது ரெண்டையுமே ஈக்குவலாக இருந்தது. எக்ஸ் இப்போ நார்மலாக சம்மில் x² y² இருக்குமா? அப்போ நம்ம டிவைடே பண்ண மாட்டோம். இப்போ ரெண்டையுமே 6x² 6y² இருந்ததுன்னா டிவைட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 6 நான் கொண்டு வர்றதுக்காக எல்சிஎம் 6ன்னு வச்சுக்கிட்டு 3 இன்டூ 2 பண்ணுறேன். அந்த எக்ஸை 3 இன்டூ 2 பண்ணாமல் இந்த வேல்யூவை இன்டூ 2 பண்ணிக்கிறேன். அப்போ 6x² அந்த ஈக்குவேஷன் மாறிடும். அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 30 24. இதை எடுத்து தான் நம்ம கம்பேர் பண்ணணும். டிவைட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அடுத்த வேல்யூக்கு ஒய் கண்டுபிடிங்க. ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க, 6 இன்டூ 72 இருக்கு. 6 72 6 இதை 12 இன்டூ 6ன்னு எழுதலாம். வருதா? 36 இன்டூ 12 வரல.
ம். எப்படி போடலாம்? இத 3, 4ன்னு பிரிக்கலாமா? 24 இன்டூ 18 வருதா? வருது, வருது, வருது. 24, 34, 40, 42 கரெக்ட். இப்ப பாருங்க எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 6 72ன்னு இருக்கு. இத 12 இன்டூ 6ன்னு எழுதுறேன். இந்த 12 வந்து 3 இன்டூ 4ன்னு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நான் 6 இன்டூ 2ன்னு போட்டேன், வரல. அப்படியே டக்குன்னு மைண்ட்ல நீங்க போடணும். வேற வேற காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணணும். ஓகேவா? 3, 4ன்னு போட்டு 3 இன்டூ 6 இந்த 6 இன்டூ 4. ஸோ ஐ எம் கெட்டிங் 24 இன்டூ 18. 24, 24 ஈக்குவலா இருக்கு. அதனால அதுக்கு ஈக்குவலா 24 இன்டூ 18 எழுதிக்கிறேன். இது ஈக்குவல் 30 அதிகமா இருக்கும். இங்க பாருங்க. கம்பேர் பண்றோம் இப்போ. 30 வந்து 18 விட அதிகம், 24 விட அதிகம். 24 வந்து 18 விட அதிகம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். இப்படி இந்த மாதிரி பெரிய சிம்பிள் போட்டுருங்க. கன்ஃபியூஸே ஆகாம வேகமா சால்வ் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரதுக்கு தான் லேட் ஆகுது. எக்ஸாம்ல வந்து இந்த அப்ரோச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேகமா சால்வ் பண்ணிடுவீங்க. புரிஞ்சுதா? இந்த மெத்தட் புரிஞ்சுதா? இந்த எக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இன்னொன்னு பார்ப்போம். இந்த மெத்தட்ல இங்க 3x ஸ்கொயர்னு இருக்கு. இங்க 18x ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா எக்ஸ்னுடைய ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 6 பண்ணணும். 6 3 தானே 18. ஓகேவா? இதுதான் இந்த மெத்தடு. டிவைடே பண்ணாம போடுறது தான் இந்த மெத்தட். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சம்லையும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 6 4 இப்படி வச்சுக்கலாம். 6x ஸ்கொயர் 4y ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ எப்படி சார் ஈக்குவேட் பண்ணுவீங்க? டிவைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா பண்ண மாட்டேன். பாருங்களேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 வந்து எக்ஸ்னுடைய ரூட்லையும் 6 வந்து ஒய்யோட ரூட்லையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சேம் ஆயிடும். எப்படி சேம் ஆகும் சார்? நீங்கள் இந்த நம்பரில் போட்டு காமிக்கங்க. 4 இன்டூ 6 எவ்வளோ? 24x ஸ்கொயர். இங்கே கீழே 4y ஸ்கொயர் இருக்கு. இன்டூ 6 எவ்வளோ? 24y ஸ்கொயர். அதாவது மல்டிப்ளை பண்ணி இதை மாற்றி கிராஸ் மல்டிப்ளை மாதிரி அதை மாற்றி இதை மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் சேமாக தான் வரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கோங்க. 3 6ன்னு இருக்கா? இந்த 3 இன்டூ 6 எவ்வளோ? 18. 6 இன்டூ 3 எவ்வளோ? 18. ஆனால் 18 அந்த அளவுக்கு பெரிய நம்பரில் மல்டிப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி காமனான ஃபேக்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். காமனான ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸாமில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இப்போ கொஸ்டினை பார்த்து தான் அனலைஸ் பண்ணி தான் போடணும். சரிங்களா? இங்கே 3 6ன்னு பார்த்து வந்து எனக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஈக்குவல் பண்ண முடியும்னு தெரியுது. அதனால் நான் பண்ணிட்டேன். பட் இங்கே பாருங்க 6 4ன்னு இருக்கு. ஸோ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை மாதிரி, அதாவது 4 அந்த பக்கம் 6 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி 24 24ன்னு எடுத்துட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் தான் ஆன்சர். தேர்டு சம் சால்வ் பண்ணுங்க சார். இது இப்போ தான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது 180 பார்த்தோன்னே நீங்கள் 15 இன்டூ 12ன்னு போட்டுடலாம் மக்களே. நான் 15th டேபிள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன். 180 இன்டூ 15 அதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 115 இப்போ எப்படி நீங்கள் போட்டிருக்கேன் அப்படின்னா இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு சில 15th டேபிள் 12th டேபிளில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்பிளிட் ஃபேக்டர்லையும் சொல்லித்தரேன். இது ஒய் இருக்குது சார், 180 இருக்குது சார். இப்போ 18 இன்டூ 10ன்னு பிரிக்கலாம் சார். ஓகே மேடம், 18 இன்டூ 10 பிரிச்சிட்டிங்க மேடம். 9 2 10ன்னு இருக்குது. ஓகேவா? எப்படி போடலாம்? இங்கே 5 2ன்னு இருக்குது. இது 3 3ன்னு இருக்குது. 6 இன்டூ எப்படி போட்டாலும் நான் எனக்கு இது ஆன்சர் தெரியறங்காட்டி அப்படியே எது எப்படிலாம் இப்போ 6 இன்டூ 2ன்னு போட்டு 15 இன்டூ 3ன்னு போடுவேன். ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யோசிக்க வேண்டியதில்லை. சரி வாங்க, 396 சால்வ் பண்ணுவோம். இது இப்போ தான் சால்வ் பண்ண உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். யா 396/4 போட்ட ஞாபகம் இருக்கா? இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் 36 வந்து 9 டைம்ஸு. வாட் ஐ மிஸ்ஸிங்? இன்னொரு 3 இருக்கும். 9 டைம்ஸ் 99 4ன்னு இருக்கும். இது 9, இது 11, இது 4ன்னு இருக்கும். என்ன வரணும் நமக்கு? 40 வரணும். ஓகே, 3 3 11 4 33 இன்டூ 12 வரல. என்னடா இப்போ போட்டதே ஞாபகம் வரமாட்டேங்குது. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? 3 11 33 வரல. 3 4 12 இன்டூ 33 வரல. இதை 2 போடு.
22 இன்டூ 18 வருமா? 22 இன்டூ 3 3 சார் 9, 9 2 சார் 18. கரெக்ட் 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 கரெக்ட். யா, எக்ஸ் வேல்யூ வந்து இது. சின்ஸ் இது 1 இருக்கிறங்காட்டி நம்ம ஒன்றும் இது பண்ணிக்கல. ஒய் வேல்யூ வந்து 15 12. ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ் தான் வரும், மைனஸ் ப்ளஸ்னு இருக்கு. நவ் நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் தான் பெருசு, எக்ஸ் தான் பெருசு, எக்ஸ் தான் பெருசு, எக்ஸ் தான் பெருசு. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஆப்ஷன் ஏ பாருங்க. டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஃபோர்த்து சம் வாங்க, நான் டக்கு டக்குன்னு போக போகிறேன் பாருங்க. 40 இது எல்லாத்துக்குமே தெரியும் மக்களே. 8 இன்டூ 5 சார் அதான் 13 வருது. ஒய் என்னது? ஒய் 108 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? ஸ்ப்ளிட் பண்ணுங்க பார்க்கலாம். 12 இன்டூ 9 ஸ்ப்ளிட் பண்ணலாம். கரெக்டா? ஆமாம், 21 வந்துருச்சு. அவ்வளோதான் சார். இப்போ ஒய் பெருசு, ஒய் பெருசு, ஒய் தான் பெருசு. பார்த்தீங்களா? டக்குன்னு நீங்கள் வந்து இங்கே நான் 12 வச்சு பார்க்குறேன், 8ஆல் பெருசுன்னு இப்படி போட்டுடுறேன். இந்த மாதிரி பெருசாக இப்படி சிம்பிளை போட்டுருங்க. டக்குன்னு போய் கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். பாருங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஃபிஃப்த் சம் வாங்க. இப்போ வாங்க சார். வி ஆர் கோயிங் டு நம்ம ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். யாராலையும் இந்த 7 இன்டூ 63 மல்டிப்ளை பண்ணி போட முடியாது. 7 எழுதும் போதே 63 வந்து 7 இன்டூ 9 எழுதுங்க. ஓகேவா? இப்போ 3 இது 3ன்னு பிரியும். எப்படி போடலாம்? இது இப்படி ஒரு இந்த நம்பராக புரிஞ்சிருக்கு. 40 வரணும் நமக்கு. 21 இன்டூ 21 போட்டால் 42 தான் வருது. 7 இன்டூ 21 இன்டூ 3 கரெக்டா? எப்படி போட்டாலும் 7733 தான் வருது. வாட் ஆம் ஐ மிஸ்ஸிங்? நீங்கள் போட்டிங்களா மக்களே? எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. 3 3 சார் 9, 9 7 சார் 63, 63 இன்டூ 7 கரெக்டாக தான் வருது. ஏதோ கொஸ்டினில் எரரா? ரூட்ஸ் எனக்கு இது கண்டுபிடிக்க முடியலையோ. 21 இருக்குது இது. ஏன்னா எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்குது. இதுக்கு மேலே இனி பிரிக்கவே முடியாது. ஒரே ஆப்ஷன் 49 இன்டூ 9 போட. வருது 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 வருது. கரெக்ட் கரெக்ட். பார்த்தீங்களா? நான் அப்படியே இதவே கால்குலேட் பண்ணாம விட்டேன். 7 7 சார் 49, 3 3 சார் 9. இப்போ 40 வந்துருமில்ல? கரெக்டுங்களா? கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட் சார். இப்போ பாருங்க, இது மைனஸ் ப்ளஸ்னு இல்லாமல் மாறி இருக்கு, ப்ளஸ் மைனஸ்னு. ஸோ பெரிய நம்பருக்கு பெரிய சைன், பெரிய நம்பருக்கு சின்ன சைன் மாறி வரும் அப்படியே. எக்ஸோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை இன்டூ 9 பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கீழே வந்து இந்த 9y² இருக்குது. அதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கணும் சார். 9 இன்டூ 95 இருக்குது. 95 எப்படி எழுதலாம்? 19 இன்டூ 5 எழுதலாம். 64 வரணும். 45 இன்டூ 19 வருதா? ஏன்னா இங்கே பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 45 + 19 வந்து 64. ஸோ 45 இது 19. இதை இன்டூ 7 பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்குது. இது ஆப்வியஸாக எப்படி பார்த்தாலும் இது மைனஸில் இருக்குது. எக்ஸ் லெஸர் தென் ஒய் தான் வரும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஈக்குவல் டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி சயின்ஸுமே இல்லை. யா, பார்த்தீங்களா? இதை நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணாமல் இப்போ நான் எக்ஸ் இது, ஒய் வந்து பாருங்க 45 இன்டூ 7 9 இன்டூ 9 இருக்குது. இப்போது இது ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் தான், சரிங்களா? இப்போது இது மைனஸில் இருக்குது. எப்படி? இதுதான் சிறுசு. இது 9 இன்டூ 9 81 தான். சாரி, 19 இன்டூ 7 இது 9 இன்டூ 9 81 தான். ஆப்வியஸாக இதுவும் 81ம் இதை ரெண்டையும் விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ மல்டிப்ளே பண்ணாமல் இப்படி போட்டேன். நம்பர்ஸில் வச்சு யூ நீட் டு பிளே இன் மைண்ட். ஓகே வாங்க, 6th சம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, நம்ம சால்வ் பண்ணிடலாம். 17 மைனஸ் இது இந்த பக்கம் போயிடும். 33 மைனஸ் 33 ப்ளஸ் 200. ஓகே, இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிச்சிடலாம். 20 10ன்னு பிரியும். 4 5 10. ஓகே, 50 இன்ட்டு 4 வரல. 40 இன்ட்டு 5 வரல. ஓகே, 25 இன்ட்டு 8 வருதா? ஆமாம் வருது. இதை நான் எப்படி போட்டேன்? இது நான் மைண்டில் தான் போட்டேன். 200ல் 25th டேபிளால் அடித்து 8ன்னு போட்டுக்கிட்டேன். திடீர்னு இப்படி தோணுச்சு எனக்கு. அப்போ தான் இங்கே 33 வரும். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங், இது மைனஸ் ப்ளஸ்னு இருக்குது. ஸோ 25 இன்ட்டு 8 ரெண்டுமே ப்ளஸ் தான். ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸு சார்
38 இருக்கு, 316 இருக்கு சார். போடுங்க. 360னா 36 இன்டூ 10. இது 6 6 10 66 ஆர் வரல. இது 5 2ன்னு போட்டுக்கோங்க. 30 இன்டூ 12 போட்டால் வரல. எப்படி போடலாம்? இதை 3 இங்கே கொண்டு வந்துடுங்க. 18 இது 2 5 2 36 இன்டூ 10 வரல. எப்படி போட்டாலும் வரமாட்டேது. வரும் 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 15th டேபிளில் வருமா? மேபி வரலாம்னு நினைக்கிறேன். 15 18 15 இன்டூ 24ன்னு வரும்னு நினைக்கிறேன். 15 இன்டூ 24 போட்டாலும் வரமாட்டேது. நீங்கள் போட்டிங்களா மக்களே? ஒரு சில சமயங்களில் இது ஸ்ட்ரக் ஆகும். அப்போ வந்து 360 வச்சே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 8th டேபிள் 360/8 எவ்வளோ? 45 45 இன்டூ 8 வருதா? 45 இன்டூ 8 போட்டால் 37 தான் வருதா? 37 தான் வருது. 45 8 9 5 சாரி லேட் ஆகுது மக்களே. 38 எப்படி கொண்டு வருது? 9 4 36 10 வரலை. 20 இன்டூ 18 வருது பாருங்க. 5 4 20 9 2 18 38 வந்துருச்சு. ஓகே, லேட் ஆயிடுச்சு. 25 இது என்ன ஆன்சர் வரும்? இப்போ தானே போட்டோம். 20 இன்டூ 18 எக்ஸ் வந்து 20, இது 18. இது பெருசாக இருக்குது, இவன் பெருசாக இருக்கான். நோ ரிலேஷன்ஷிப் மக்களே. இந்த மாதிரி பாட்டணும். இது வந்து டக்குன்னு போட்டுறணும். நீங்கள் இந்த 18 நீங்கள் கம்பேரே பண்ண வேண்டாம். பாருங்க, ஆப்ஷன் சி. இந்த சம் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ஓகே, சாரி. வாங்க 7th சம் போடலாம். 21 இன்டூ 9 போட்டேன். பார்த்தீங்களா? 189 பார்த்தோன்னே 9ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 12 சம் வந்துருச்சு எனக்கு. இது மைனஸ் ப்ளஸ்லேருந்து மாறி வந்திருக்கு. பாருங்கள் சார், இது மைனஸ் ப்ளஸ்லேருந்து மாறி வந்திருக்கு. அப்போ சம்மும் மாறி வரும். அப்போ பெரிய நம்பருக்கு பெரிய சின்ன சைன், சின்ன நம்பருக்கு பெரிய சைன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 126ன்னு இருக்குது. அப்படியே 6th டேபிளில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 21 இன்டூ 6ன்னு வரும். இது 7 3ன்னு வரும். 18 இன்டூ 7 போட்டால் வருதா? 3 18 இன்டூ 7 25 தான் வருது. 42 இன்டூ 3ன்னு போட்டாலும் வரல. எப்படி போட போகிறோம் நம்ம? 21 இன்டூ 6 போட்டாலும் வரல. 14 இன்டூ 9 போட்டால் வரும். யா ஸோ 9 9 ஈக்குவல் ஆகும்னு நினைக்கிறேன். 14 இன்டூ 9 மக்களே, இது ரெண்டும் ப்ளஸ் சிம்பிள் தான். இது ஈக்குவல் டு கிரேட்டர் தென். அப்படியே டக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. 14 வந்து 2 விட பெருசு தான். 21 வந்து 9 விட பெருசு தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் எக்ஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு. பாருங்க, ஆப்ஷன் இ. 8th சம் வாங்க லேக் அடிக்காம வாங்க. இது 3 6ன்னு இருக்கு சார். பார்த்து வந்து இந்த எக்ஸை வந்து இன்டூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் 3 இன்டூ 96. ஓகேங்களா? 3 இன்டூ 96 இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 24 இன்டூ 4ன்னு வரும். கமான் 12 இன்டூ 24 போட்டால் வரல. இது 12 2ன்னு வரும். 36 இன்டூ 8 போட்டால் வரல. 48 இன்டூ 6 போட்டாலும் வரல. எப்படி போடலாம்? 18 இன்டூ 16 போட்டால் வருமா? வரும். இப்போ நான் எப்படி 18 போட்டேன்னா, இங்கே பாருங்க, 18 இது 16 இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இது இன்டூ 2 பண்ணணுமா? இங்கே பாருங்க, 18 இன்டூ 16 இன்டூ 2 பண்ணணும். 18 16 மைண்டில் எழுதிக்கங்க. சாரி, பென்லேயே எழுதிக்கங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. இதுதான் இதனுடைய ரூட்ஸ். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து டிவைடே பண்ணாமல் இப்படி கண்டுபிடிக்கலாம். 6 இன்டூ 124 அப்படியே 124 வந்து 31 இன்டூ 4 24 இன்டூ 31 ஆகுதா? யா, சிம்பிள். இது மல்டிப்ளை. இப்போ பாருங்க சார், நான் எப்படி போட்டேன் அப்படின்னா 124ன்னு இருக்கா, 124 டிவைடட் பை 4 பண்ணேன், 31 வரும். ஸோ 31 இன்டூ 4ன்னு 124 எழுதிக்கிட்டேன். இங்கே 6 இருக்கு. 6 4s are 24 24 31. இது ரெண்டுமே வந்து எக்ஸ் தான் பெருசாக இருக்குது பாருங்க. ஏன்னா 36 விட பெருசாக இருக்கும், 31 32 விட பெருசு. சாரி, 32 வந்து பெருசு 31 விட. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். கரெக்டா? ஆப்ஷன் ஏ. வாங்க 9th சம். டக்குன்னு போடுங்க சார், யோசிக்காம டக்குன்னு போடணும். இப்போ கமான்
624. 156 into 4. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது 30 மினிட்ஸ் தான் லைட்டாக பிரேக் ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் டைம் மேக்ஸிமமாக. நான் இன்னொரு ரெக்கார்ட் போட்டேன். இப்போ பாருங்களேன், 624ன்னு இருக்கு. 156 இன்ட்டு 4 எப்படி சார்? 600/4 வந்து 115 மைண்டில் போட்டேன். 24/4 வந்து 6. 156ன்னு எழுதி இன்ட்டு 4 பண்ணிட்டேன். இப்போ 50 கொண்டு வரணும். இதை பார்த்தா தேர்ட் டேபிள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 52 இன்ட்டு 3 இன்ட்டு 4. கமான் 13 இன்ட்டு 4 3 4. இது எப்படியா ஸ்ப்ளிட் பண்ண 39 இன்ட்டு 16 போட்டால் வருதா? வரல. எப்படி போட்டேன்னு இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன். வரல. 48 இன்ட்டு 13 போட்டாலும் வரல. எப்படி 24 இன்ட்டு 26 போட்டால் வரும். எஸ், பார்த்தீங்களா? இது எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 4 வந்து 2 வெளியில் எடுத்து 2ன்னு எழுதி இந்த 2 இன்னொரு 2 கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணி 8ன்னு போட்டேன். இப்படி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறேன். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி தான் போடணும். சாரி, இது 3ஐயும் இப்படி 4 வராதில்ல, அதை தான் இங்கே 8ன்னு எழுதிட்டோம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து வாருங்க சார், இது வந்து ப்ளஸ் தான். அடுத்து 672ன்னு இருக்குது. ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கமான் 600/4 வந்து 50, 150. 72/4 வந்து 18. 168 இன்ட்டு 4ன்னு பிரியும். இது 8th டேபிளில் பிரிச்சிங்கன்னா 21 இன்ட்டு 8 இன்ட்டு 4ன்னு பிரியும். 4ன்னு தான் நமக்கு வரணும். ஓகே, இது 7 இன்ட்டு 3. இப்போ 24 இன்ட்டு 28 கரெக்டாக வருதா? இங்கே பாருங்கள், 8 இன்ட்டு 3 வந்து 24, 7 இன்ட்டு 4 வந்து 28. அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக மைனஸ் ப்ளஸ் மாறி வந்திருக்கு. ஸோ பெரிய நம்பருக்கு பெரிய சைன், சின்ன நம்பருக்கு மாறி வரும். மைனஸு ப்ளஸ், பெரிய நம்பருக்கு சின்ன சைன் வரும். ஏன்னா இந்த ப்ளஸ் இந்த ஈக்குவேஷனில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த சைன் மாறி வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு சின்ன சைன்னு மாறி வரும். இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 24 ஈக்குவல் பாருங்க, இது 24 பெருசு, 26 பெருசு. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். பார்க்கலாமா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் சார், கரெக்டான ஆன்சர். எப்படி ஸ்பிளிட் பண்றேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு சம்ஸ். இதை கண்டிப்பாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 7 இன்ட்டு 8, 8 இன்ட்டு 7 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பார்த்துக்கலாம். 7 இன்ட்டு 56 எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு 8ன்னு எழுதலாம். 42 நமக்கு வரணும் சார். 56 42 எப்படி வர்றது? 24 இன்ட்டு 21 போட்டால் வருமா? சாரி, 24 எப்படி? 28 இன்ட்டு 21 வரல. 14 இன்ட்டு 28 போட்டாலும் வருது. 14 இன்ட்டு 28 போடுங்க. இது எப்படி போட்டிருக்கேன்னா இதை மல்டிப்ளை, இதை மல்டிப்ளை, அவ்வளோதான். ஏன்னா 8 கிடச்சிது, அதை 4 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்படி போட்ட ஆன்சர் வந்துருச்சு. இன்ட்டு 8 பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இது 96 24 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். அங்கே 8 இருக்குது, மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 56 கொண்டு வரணும். கமான் வந்துருமே பாருங்க. 24 இன்ட்டு 32 போட்டால் 56 வந்துருச்சா? எப்படி சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணீங்கன்னா? இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் மக்களே, டக்குன்னு சால்வ் பண்ண பார்த்தீங்களா? 96 வந்து 24 இன்ட்டு 4ன்னு எனக்கு தெரியும், எழுதிட்டேன். 96 இன்ட்டு 8ன்னு இருக்குது, இன்ட்டு 8 எழுதிட்டேன். அப்படியே பார்க்குறேன், 4 8 சார் 32, 24 இங்கே தனியாக இருக்குது. அப்படியே 24 இன்ட்டு 32 இன்ட்டு இங்கே அப்படி இங்கே 24 இங்கே 32 இன்ட்டு 7 எழுதணும். ஏன்னா நம்ம இதை டிவைட் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா? அதனால் நீங்கள் இப்படியும் போடலாம் மக்களே. இல்லைனா இந்த மாதிரி ஈக்குவேஷன் பாருங்களேன், இப்படி. ஏன்னா இது டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது 7ஆல் டிவைட் ஆயிரும் பாருங்க. அப்போ 2 4, இதுவும் 8ஆல் டிவைட் ஆயிரும். நீங்கள் டிவைடே பண்ணி போடுங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா இது 3, இது 4 ஈக்குவல் டு இவன் தான் கிரேட்டர், இங்கே இவன் தான் கிரேட்டர். நோ ரிலேஷன்ஷிப் மக்களே. பார்த்தீங்களா சார்? எங்கே மல்டிப்ளை பண்ணணும், எங்கே டிவைட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் பார்க்குறேன், என்னை மல்டிப்ளையே பண்ணாமல் டிவைட் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும், எல்லாமே டிவைசிபிளாக தான் இருக்குன்னு சொன்னதையுமே டக்குன்னு டிவைட் பண்ணி எழுதிடுறேன். இப்போ கம்பேர் பண்ணுறேன். 2 வந்து 3ஐ விட பெருசாக இருக்கான், 4 வந்து 3ஐ விட பெரிதாக இருக்கான். ஸோ டக்குன்னு வந்து நோ ரிலேஷன்ஷிப், ஆப்ஷன் சின்னு அடிச்சிடுறேன். வாங்க, இன்னும் 10 சம். இங்கே ப்ளஸ் போயிடுச்சுன்னா -17x + 72.
கரெக்டா? 18 இன்ட்டு 4 வரல. 18 இன்ட்டு 4 டக்குன்னு நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்லாம் இங்கே எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே நான் இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, அப்படியே ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 72 18 இன்ட்டு 4னு எழுதலாம், இல்லை 9 இன்ட்டு 8னு எழுதலாம். 17 வந்துருச்சே. எக்ஸ் வந்து 9, இது 8, இது மைனஸ் ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ்ஸு ப்ளஸ். டக்குன்னு சால்வ் பண்ணோம், அதனால தான் உங்களுக்கு வேகமாக இதே மாதிரி பதட்டமாக சால்வ் பண்ணணும் எக்ஸாமில். -15 ப்ளஸ் 72 62 60 56. இது உங்களுக்கு தெரியும் 7 8 சார். ஏன்னா 15 இங்கே ஒய் ஸ்கொயர் வரும், அதை போடாதீங்க எக்ஸாமில். 8 7 8 சார், இதுவும் ப்ளஸ் தான். ஈக்குவல் டு இது கிரேட்டர் தென். அப்படியே கம்பேர் பண்ணுங்க மக்களே. 9 வந்து பெருசாக இருக்குது, 8 இதை தான் பெருசாக இருக்குது, 8 வந்து 7 விட பெருசாக இருக்குது. பார்த்தோண்டையுமே அடிக்கணும், நீங்கள் யோசிக்காமல் பார்த்த உடனே ப்ராக்டிஸில் அடிக்கணும். அதுக்கு தான் நான் 20 சம் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா? ஆப்ஷன் டி 12th சம். நானுமே சால்வ் பண்ணாமல் இதான் ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறேன். வேகமாக சால்வ் பண்ணுங்க. 81 இருக்குது, 9 இன்டூ 9 சார். வந்துருச்சே, 18 வந்துருச்சே, அவ்வளோதான். 208 இருக்குது சார். இப்போ கண்டுபிடிங்க. 4 ஆல் டிவைட் பண்ணலாமா? 52 52 இன்டூ 4, இது 13 இன்டூ 4, 13 இன்டூ 16 போட்டால் வருதா? யா 29 வருது. இது 13, இது 16. பாருங்களேன், ஒய் தான் பெருசு. இது மாதிரி பெரிய வாய், முதல வாய் மாதிரி போட்டுருங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து இது கம்மியாக தான் இருக்குது 9. ஒய் தான் பெருசு, ஒய் தான் பெருசு. பி, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வாங்க 13 சம் டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. 2 இன்டூ 56னு இருக்கு. கமான், நீங்கள் எக்ஸாம்பிள் இப்படி 2 இன்டூ 56னு பார்க்குறீங்க, 7 8னு எழுதுறீங்க. இதை 14 இன்டூ 8 போட்டால் 6 வரும். கரெக்ட். இதை 14 இன்டூ 8னு எழுதாமல் நான் டேரெக்டாக வந்து 28 இன்டூ 16, இது வந்து 14 இன்டூ 8 தான் எனக்கு கிடைச்ச ரூட்ஸு. ஆனால் ஏன் 28 16 எழுதியிருக்கேன்? இதை நான் வந்து 4x² மாற்ற போகிறேன். ஏன்னா இங்கே 4y² இருக்குது. அப்போ மைண்ட்லேயே போட்டு 28 16 போட்டுறணும். நான் மனப்பாடம் பண்ணி வச்சு போடல மக்களே, நானும் இந்த ஸ்பாட்டில் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, 4 இன்டூ 124 இருக்குது. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 வந்து 31 இன்டூ 3ன்னு எழுதலாமா? 124. இந்த 4 அப்படியே எழுதிக்கிறேன், இப்படி எழுதிக்கிறேன். இப்போ 47 கொண்டு வரணும் சார். எப்படி சார் கொண்டு வருவீங்க? வரல, ஏன்னா 12 இன்டூ 31 போட்டால் இது 2, இது 2, 3 31 வந்து ப்ரைம் நம்பரு. 6 எப்படி கொண்டு வரது? கரெக்டாக தானே போட்டிருக்கேன். டிவைடட் பை 4, சாரி 31 இன்டூ 4 போடணும். இப்போ ஏன்னா வந்து டிவைடட் பை 4 தான் நீங்கள் பண்ணியிருக்கேன், அப்போ தான் 31 வரும். வாங்க சார் 31 இன்டூ 16 போடுங்க. 47 வருது 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 வருது. அப்படியே எழுதுங்க, டக்குன்னு எழுதுறீங்க. ஈக்குவல் ஆகுது. ஒய் இங்கே பெருசாக இருக்கான், இங்கே எக்ஸ் பெருசாக இருக்கான். நோ ரிலேஷன்ஷிப். பார்க்கலாம். சாரி இருங்க ஒரு நிமிஷம். என்ன எக்ஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்கிறாங்க? எப்படி மக்களே? ஏதோ ஆன்சர் தப்பா? இது 14 இன்டூ 8 தான் நமக்கு வந்துச்சு. 14 இன்டூ 8 வந்துச்சு. 28 இன்டூ 16 எழுதிட்டேன். எக்ஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எப்படி எழுதுறாங்க? ஏன்னா இங்கே 16 இருக்கு இல்லையா? கரெக்ட், சைன் போடல. சாரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் சைன் போடணும்ல. ப்ளஸ் மைனஸ்னு இருக்குன்னா மாறி வந்திருக்குன்னா இப்படி வரும். இப்போ இது மைனஸ் ப்ளஸ்னு இருக்குன்னா 31. பார்த்தீங்களா? வேகமாக போடும்போது இந்த மாதிரி எரரும் ஆகுது. வாங்க இப்போ பாருங்களேன், எக்ஸ் தான் சிறுசு, இது எக்ஸ் தான் சிறுசு, எக்ஸ் தான் சிறுசு. அப்போ எக்ஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய். லைட்டாக மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? பாருங்க, ஆப்ஷன் இ, எக்ஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். நீ 7 சம் டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. இது எக்ஸை பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் இருக்குது, ஆட் பண்ணால் இது வந்துருச்சு. இது ஈஸி சம் மகளே. இது 18, இது 18, இது ரெண்டுமே ப்ளஸ். ஒய் கிரேட்டர் தென். எப்படி சார் இவ்வளோ வேகமாக போடுங்க? இதுக்கெல்லாம் 10 செகண்ட் தான் எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி சம் கிடச்சதுன்னா. இது கொஞ்சம் ஈஸி சம்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்கொயர்னு இருக்குது, இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து ஆட் பண்ணாலே அப்படியே வந்துருச்சு ஆன்சர், மல்டிப்ளே பண்ணாமல். பாருங்க, கரெக்டா? ஒய் தான் பெருசு. அடுத்து வாங்க சார். இப்போ வாங்க சார், இது ஒரு நல்ல சம். 12 15 இருக்கா? இதை இன்டூ 5 எக்ஸை பண்ணுவோம், ஒய்யை வந்து இன்டூ 4 பண்ணுவோம். ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்களேன். 60 எல்சிஎம்மாக எடுத்துட்டு இதை 60 கொண்டு வரேன். 12 இன்டூ 5 60, 15 இன்டூ 4 வந்து 60.
ஸோ இதை நான் ரூட்ஸை தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே சார், நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். 12 இன்ட்டு 48ன்னு இருக்குது. இது 12 12 4ன்னு புரியுங்க. எப்படி கொண்டு வரலாம் 48-ஐ? இது 62, இது 62, இது 4. 16 இன்ட்டு 36 போட்டால் வருதா? வரல. 16 இன்ட்டு 36 வரல. 18 இன்ட்டு 32 வருதா? வரல. 8 இன்ட்டு 72 வரல. 24 3ன்னு புரியுங்க. 24 இன்ட்டு 24 வருது. இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் போடணும் மக்களே. எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே 6,2 6,2 4ன்னு எடுத்துட்டேன். இப்போது இதை சின்ன நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 1636. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கிருந்து 2 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் இது 32 ஆகும். இங்கிருந்து 2 எடுத்துங்காட்டி இது 18 ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். 8 இன்ட்டு 72ன்னு ஆச்சு. இப்போ இங்கிருந்து 72 24 3ன்னு பிரிக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து 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 தான் நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா 24 இன்ட்டு 24 போட்டால் ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. இதை இன்ட்டு 4 பண்ணணும். சாரி, இன்ட்டு 5 பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்ட்டு 5 பண்ணணும். 24 24ன்னு இருக்குது. இன்ட்டு 5 120 120 சார், ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இது 15 இன்ட்டு 84ன்னு இருக்குது. 84 வந்து 4ஆல் அடிச்சிங்கன்னா 21 இன்ட்டு 4 60 இன்ட்டு 21 போட்டால் 72 வரல. ஓகே. இது 7 3 வராது. இது 5 3. இப்போ இப்படி நம்பர் இருக்குது. இதை 72வால் இது பண்ணணும். 9 9 4 சார் எவ்வளோ? 9 4 சார் 36 இன்ட்டு 35 போட்டால் வரமாட்டேங்குது. ஏன்னா எப்படி போட்டாலும் வரமாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது பெரிய நம்பரு. 15 இன்ட்டு 84 போட்டாலும் வரல. 63 இன்ட்டு 20 போட்டால் 7 3 சார் 7 9 சார் 63 இன்ட்டு 20 போட்டாலும் வரல. என்னடா இது, எப்படி போட்டாலும் வர மாட்டேங்குது. இது கொஞ்சம் லேட் ஆகுது மக்களை, இழுக்குது பார்த்தீங்களா? சிக்ஸ் 14 15 72 வருதா? 15 இன்ட்டு 6 90 இன்ட்டு 7 வரல. 42 இன்ட்டு 30 போட்டால் வருது. எஸ் 42. இப்போ பாருங்களேன், 14 இன்ட்டு 3 வந்து 42. 5 இன்ட்டு 6 வந்து 30. இப்போ போட்டேன். இப்போ என்ன வந்துச்சு? 42 இன்ட்டு 30. பட் சார் இது இன்ட்டு 4ஆல் பண்ணணும். ஸோ 30 இன்ட்டு 4 வந்து 120. 42 இன்ட்டு 4 வந்து 128 சம்திங் வரும். ஸோ ஈக்குவல் டு லெஸ் இப்படி தான் ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் ஈயானு. ஆப்ஷன் இ. எப்படி சார் டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா, இது மூணுமே ஈக்குவலு, எதையுமே கம்பேர் பண்ண வேணாம். 120 128 கூட கம்பேர் பண்ணால் போதும். 16th சம் பாருங்க வாங்க. ஏன்னா 15 சம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 16 சம் வாங்க. 108ன்னு இருக்கு மக்களே. எத்தனை வாட்டியோ போட்டாச்சுன்னா 12 இன்ட்டு 9 ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ். ஓகே சார், சிம்பிள். இங்கே 6 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இன்டூ 6 பண்ணணும். அப்போது 72. இது வந்து 9 6 ஆர் 45 54. இது வந்து மைனஸில் இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. 6 இன்ட்டு 35 எப்படி? 26 7 5 சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? 35 வந்து 7 இன்ட்டு 5ன்னு பிரித்து அப்படியே எழுதிருங்க. இதை வந்து நான் சால்வ் பண்ண மக்களே. வீடியோவில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ டவுட்னா மட்டும் பார்க்குறீங்க. ஓகேவா? அதனால தான் நான் இவ்வளோ வேகமாக போகிறேன். 30 இன்ட்டு 7ன்னு இருக்கும். வருதே, சிம்பிள் வருதே. 23 வருது. 30 இது 7ன்னு இருக்கும். இது மைனஸ் மைனஸ்னு இருக்கும். பெரிய நம்பருக்கு பெரிய சைன், சின்ன நம்பருக்கு சின்ன சைன். இது ஆப்வியஸாக இவன் பெருசு, இவன் தான் பெருசு. ஏன்னா வந்து -7 போது -54 விட -72 விட இவன் தான் பெருசு. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தான் கரெக்ட். சாரி, எக்ஸ் லெஸர் தென் ஒய் தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க 17 சம் வாங்க, அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க. 36 இன்ட்டு 10ன்னு போடுறோம். 18 இன்ட்டு 20. ஓகே.
வரல. வேற எப்படி போடலாம்? இது 9 2 4 5 8 into 45 போட்டா வருதா? வரல. 10 எப்படி போடுறது? கமான் கமான். நல்லா டஃப்பான சம் மக்களே இது. 2 ஈக்குவேஷனுமே நச்சுன்னு இருக்கு. வாட் ஐ மிஸ்ஸிங்? 360 இருக்கு சார். பை 15 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 180 வந்து 12 டைம் 15 into 24. கரெக்டாக வருது, கரெக்டாக வருது. பார்த்தீங்களா, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு வந்தையுமே 180 வந்து 12 டைம்ஸும் தெரியும் 15ஆல் போட்டால். 360 வந்து 24னு போடுறேன், ஆன்சர் 39 வந்துருச்சு. இப்போ நான் டிவைடே பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணாமல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா டிவைடட் பை 10 இருக்கிறங்காட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆன்சர் வருதா அப்படின்னு. இப்போ 18 into 84னு இருக்குது. இப்போ பாருங்களேன், 78 வரணும். 21 into 4 இங்கே 18. இது 7 3 4 18. 21 into 72 வரல. 63 into 24 வருதா? இல்லை 6 into 4 24. 63 into 24 வரல. எப்படி போடுறது? 78 வரணும். சார் நீங்கள் இப்படி தான் என்ன மாதிரி தான் யோசிக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இதை விட வந்திருக்கலாம், ஆன்சர் வந்திருக்கலாம். டோட்டலி அப்ரிஷியபிள். 63 எப்படி போடலாம்? 12 18 into 7 போட்டாலும் வராது. 18 into 84 இருக்கு மக்களே. 78 எப்படி கொண்டு வருது? மனசாட்சி எல்லாம் டஃபா இருக்குல்ல. 6 into 3 பிரிங்க. 21 into 6 எவ்வளோ? வராது. 24 63 24 வரல. பட் லிட்டரலாக ரொம்ப டஃப்பாக இருக்கு. எப்படி போடலாம்? 7 3ன்னு எடுக்கலாம். 21 into 4 எவ்வளோ? 84. 84 into 18 அப்படியே வரும். வாட் ஆம் ஐ மிஸ்ஸிங்? இது 63 வரமாட்டேது மக்களே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 18 into 84ன்னு இருக்குது. லாஸ்ட் ட்ரை. 18 இருக்குது, 84 இருக்குது கரெக்டாக. இந்த 42 into 2ன்னு எழுதலாம். ஓகே. 42 into 36 வருமா? கண்டுபிடிச்சேன் பாருங்களேன். வரும் 42 + 36 வந்து 8 78. ஓகே. இப்போ பாருங்க, இப்போ 18 into 84 இங்கே இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் கண்டுபிடிச்சேன். இது இவ்வளோ தூரம் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக இந்த 21 into 4ன்னு பிரிக்காமல் 42 into 2ன்னு பிரிச்சிருந்தோம்னா டக்குன்னு நம்ம போட்டுருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, ஃபைன் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் டிவைடு தானே பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து நான் டிவைடட் பை 18 தான் பண்ணணும். ஸோ 42 divided by 18 36 by 18 வந்து 2 ஆயிரும். 42 by 18 வந்து 14 by 6 ஆகும். ஏன்னா 42 18 தேர்ட் டேபிள் அடிச்சோம்னா 14 by 6 7 by 2 கரெக்டு தான் நமக்குள்ளே. 7 by 3யா? சரி ஓகே, 7 by 3 சம்திங் அரௌண்ட் 2.33 சம்திங் வருது. எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா y பெருசாக இருக்கான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பெருசாக இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி மக்களே. பாருங்க, ஆப்ஷன் சி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க இனி அடுத்தலாம் டக்குன்னு போட்டுருவோம். வாங்க இன்னும் 2 சம் தான் இருக்குது. 18 19 20 3 சம். ஃபஸ்ட்டு 9 போடுறோம். 84 55 வரணும் நமக்கு. 18 into 42 என்னன்னா 27 into 28. இது இங்கிருந்து 3 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 55 வருதுன்னு நினைக்கிறேன். 20 20 40 30 55. 84லேருந்து 3 எடுத்து 9க்கு மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த 84 வந்து ஸ்பிளிட்டிங் அப் இன்டூ
28 into 3 இங்கே ஆல்ரெடி இன்னொரு 9 இருக்கும். ஸோ 20 இப்படி போட்டு எக்ஸ் வந்த இப்போ என்ன வரும்? இங்கே பாருங்களேன் ஒய் எப்படி இருக்குது அப்படின்னு. 9y² மாற்றணும். அப்போ எப்படி பண்ணணும்? ரூட்ஸ் கண்டுபிடிச்சி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் சைன் பார்க்குறோம், மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸில் தான் இருக்குது. 28 27. ஓகே, இதை 9y² மாற்றிக்கணும். ஓகே, அப்புறம் மாற்றிக்கலாம். 3 into 72 இருக்குது. 72 ஆப்வியஸாக நம்ம 18 into 4 பிரிப்போம். என்ன வரணும்? 30 வரணும். வந்துருச்சே. 3 into 4 12. 18 into 12 வந்து 30 மக்களே. கரெக்டா? இதுவும் சைன் வந்து ஆனால் மல்டிப்ளை பை 3 பண்ணணும். 18 into 12 into 3 பண்ணணும். 54 36. ஸோ ஒய் தான் பெருசு. பார்க்குறேன் இதை விட ரெண்டுலேயும் விட ஒய் தான் பெருசாக இருக்குது. ஒய் தான் பெருசாக இருக்குது. இதை விட ஒய் பெருசு, இதை விட ஒய் பெருசு, இதை விட ஒய் பெருசு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒய் தான் பெருசு. பாருங்க, ஒய் பெருசாக இருக்கு. 19th சம் டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. 207 இருக்கு. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை 3x² நான் மாற்றணும். ரூட் வந்ததுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரூட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 207 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? தேர்ட் டேபிள் அடிக்கலாமா? தேர்ட் டேபிள் 207 6 69 into 3 23 into 9 வந்துருச்சு 32. கரெக்ட். 23 into 9 இது 63. இன்னொரு 23 3ன்னு பிரிச்சுக்கிட்டேன். நான் எப்படி பிரிச்சேன்னா 69லேருந்து 3யை வெளியில் எடுத்து இந்த 3 கூட மல்டிப்ளை பண்ணி 9 எழுதிக்கிறேன். டிவைட் பண்ணி 23ன்னு எழுதிக்கிறேன். 32 எனக்கு வந்துருச்சா சம் பண்ணிங்கன்னா? இதை இன்டூ 3 பண்ணி எழுதணுமா? இங்கே போட்டிருக்கேனா? ஓகே. ஸோ எக்ஸ் வந்து 69 27. ஒய் வந்து 126ன்னு இருக்குது. டிவைடட் பை 3 போட்டால் 42 into 3 39 வந்துருச்சு. கரெக்டா? அப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 42 நான் ஏதோ ஆப்வியஸாக 3ஆல் சும்மா தான் டிவைட் பண்ணி பார்த்தேன், வந்துருச்சு. இது அப்படியே விட்டுறலாம். இங்கே இதை விட எக்ஸ் பெருசு, எக்ஸ் பெருசு, இங்கே எக்ஸ் பெருசு, எக்ஸ் தான் பெருசு. ஆப்ஷன் ஏ, எக்ஸ் தான் பெருசு. பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். லாஸ்ட் சம், சீரியஸ்னுடைய லாஸ்ட் சம் வில் வைண்ட் அப். 6 into 48ன்னு இருக்குது. ஓகே, 24 into 12 ஆகும். ஓகே, எப்படி 34 கொண்டு வருது மக்களே? கமான். 6 24 2 8 3 2 3 2 34 எப்படி கொண்டு வருது? 16 18 16 18 சார். பாருங்களேன், இது நான் சும்மா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்னா 6 கொண்டு வந்து அப்படியே 6ன்னு எழுதிட்டு அதை 3 2ன்னு எழுதியிருக்கேன். டக்குன்னு எழுதியிருக்கேன். இந்த 24 வந்து 8 3ன்னு எழுதியிருக்கேன். இந்த 2 அப்படியே 2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ பார்க்குறேன், 2 into 8 16 போட்டேன். 3 into 3 into 2 18. ஸோ 16 + 18 வந்து 34 வருது எனக்கு. ஃபைன் சார், கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள் 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ நான் இதை இன்டூ 8 பண்ணிக்கிறேன். அதை வந்து இன்டூ 6 பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும். 8 into 72ன்னு இருக்குது. 48 ஆகணும். 24 into 3 வரும். வந்துருமே 24 into 24. இப்போ 72 வந்து 24 into 3 மக்களே. 18 into 4ன்னு எழுதலாம். நீங்கள் 24 into 3ன்னு எழுதலாம். இப்போ 8 3 சார் 24. சேம் 24 into 24 into 6 into 6. கரெக்டா? இல்லை ஐ திங்க் வி கேன் டிவைட். ஏன்னா இங்கே 24 24 இருக்கா? டிவைடட் பை 8 போடுங்க. 3 3ன்னு ஆகும். இதை டிவைடட் பை 6 போடுங்க. 18 by 6 எவ்வளோ? 3. 16 by 3ன்னு இருக்கும். சம்திங் 5.33ன்னு இருக்கும். ஸோ ஈக்குவல் டு கிரேட்டர் தென், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். பாருங்க, எங்கே மல்டிப்ளை பண்ணணும், எங்கே டிவைட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணி பண்ணுறேன். இப்போ 16 by 6ன்னு இருக்குது. உடனே நம்ம வந்து சாரி, இங்கே 16 by 6 தான் இருக்குது. இப்போ 5.33 வராதே. 16 by 6 இஸ் வாட் கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? 2 4 இருக்கும். 2.6 தான் வரும். அப்படி பார்க்கல எக்ஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். சாரி நான் 16 by 3 பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்க, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் சார், 16 18 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, 24 24 கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் பார்க்குறேன் 6 8ன்னு பார்க்குறேன். இது 8ஆல் டிவிசிபிள், இதுவும் 8ஆல் டிவிசிபிள்,
இதுவும் 6ஆல டிவிசிபிள். ஏன்னா 6x². இது 1 மட்டும் தான் டிவைட் ஆகாது. ஸோ டக்குன்னு நான் டிவைட் பண்றேன். இதை டிவைட் பண்ணீங்கன்னா y வந்து 3 ஆகும். x வந்து 16/6 ஈக்குவல் டு 2.6 சம்திங் வரும். ஓகே, இது 3ன்னு வரும். இப்படி தான் வரும் ஆன்சர். x லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு y. பாருங்க, ஆப்ஷன் இ x லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு y. முடிச்சிட்டோம். இப்பவே உங்களுக்கு நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தகட்ட கொடுத்துட்டேன் இந்த இனிமேல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா டக்குன்னு நீங்க போடணும் இந்த ஸ்பிளிட் ஃபேக்டர் மெத்தட்ல. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மென்மேலும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.